So hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியன் ரீஜன்ல ஒன் பிளஸ் இந்த வருஷத்துக்குரிய 13 சீரிஸ் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸை பொறுத்தளவு 13R அண்ட் 13 இது மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக இந்த ஒன் பிளஸ் 13க்கு ஒரு 5 கேசஸ் அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த வட்டம் மேக் சார்ஜிங் சப்போர்ட்டும் ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைன் ஃபேக்டரோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு அந்த ஒன் பிளஸோட 3 Pro இருக்கு பாத்துறீங்களா? சோ அதுல ப்ளூ கலர் வேரியன்ட் ஒன்னு அபிஷியலாவும் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி கேஜெட்ஸும் அண்ட் 2 போனும் இந்த சீரீஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பிளஸ் 13 மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஹையர் வேரியன்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த மொபைலை பொறுத்தளவு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட இந்த இந்தியன் ரீஜனுக்கு ஏத்த மாதிரி இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக ஒரு 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 12 to 56 GB வேரியன்ட் ஒரு 70,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 24 GB வேரியன்ட் 1 TB வேரியன்ட் உங்களுக்கு 90,000 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலுக்கு ICC கார்டு சப்போர்ட் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இந்த மொபைல் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓவரால் தட் இந்த ஒன் பிளஸ் 13 பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 12க்கும் இந்த 13க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சோ இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறேன். இதுக்கு என்ன அப்கிரேட் இருக்குன்னு ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீங்க பாஸ் பண்ணி பாருங்க. இது மாதிரி ஒரு அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் ஒன் பிளஸ் 13. சோ இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, கேமரால என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க, வேற இன்டர்னல் ஹார்ட்வேர்ஸ் என்ன புதுசா எடுத்து வந்திருக்காங்க, இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10% இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ஒன் பிளஸ் 13 பாக்ஸ் ஒரு ரெட் காம்பினேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ரெகுலரா எப்படி இருக்குமோ அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி ஒன் பிளஸ் 13 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சார்ஜர் அண்ட் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் பிளாக் கலர் பாக்ஸ்ல பார்க்கும்போது அந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். பேட்டர்ன் பார்க்கும்போது பேக் சைட்ல எப்பயும் போல ஒன் பிளஸ் 2ல பார்த்த அதே கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சர்க்கிள் ஷேப்பை கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கேமரா பம்போட உங்களுக்கு அந்த மெட்டாலிக் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க. சோ தட் இந்த இடத்துல இந்த 13ல அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இதை பார்க்கும்போது டக்குன்னு நம்மளால ஒன் பிளஸ் போனா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் சென்டர்ல எப்பயும் போல அந்த ஒன் பிளஸ் லோகோவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல ஈக்குவல் அதர் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இங்க மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கு. இந்த ப்ளூ கலர் வேரியன்ட் உங்களுக்கு இந்த ஈக்குவல் அதர் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். சோ கையில ஹோல்ட் பண்றது நல்ல கன்வென்ட்டா இருக்கு, நல்ல கிரிப்பினஸா இருக்கு. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு அலுமினியம் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு 2.5D லைட்டான கர்வ்டான டிஸ்ப்ளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3D கர்வ் கிடையாது, 2.5D கர்வ்ட் கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்ப்ளேக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் சீல் சூப்பர் செராமிக் கோட்டிங் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. இங்க ஒன் பிளஸ் இதுக்கு என்ன கிளைம் பண்றாங்கன்னா கார்னிங் ஸ்விஃப்டர் 2 காட்டிலும் இங்க டியூரபிள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இதோட வெயிட் 213 கிராமும் அண்ட் உங்களுக்கு திக்னஸும் 8 mm மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இது மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் ஃபேட்டோட இந்த வட்டம் ஒன் பிளஸ் 13ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.82 இன்ச்ல 2K ரெசல்யூஷன் உள்ள பேனல் கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த
இந்த டிஸ்பிளேயோட பிபிஎன் பார்க்கும்போது 510 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இங்க ஹையஸ்டா உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் 4500 யூனிட்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. 80 LTPO சூப்பர் AMOLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க W Vision சப்போர்ட் அண்ட் HDR10+ அண்ட் உங்களுக்கு ஒரு 2.5D லைட்டான கர்வ்டான டிஸ்பிளே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அது போக இங்க பஞ்ச் ஹோல் கேமராவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், விங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் OnePlus 13ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட வெயிட்னு பார்க்கும்போது 213 கிராம் அண்ட் திக்னஸ் பார்க்கும்போது 8 mm அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ஓட வித் Oxygen OS 15ஓட வரப்போது. LPDDR5X RAM சப்போர்ட், VFS 4.0 சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு டைப் சி பாத்தீங்கன்னா 3.1 சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக்காக எக்ஸாக்சிஸ் லைனர் மோட்டரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் Wi-Fi 7 சப்போர்ட் அண்ட் Bluetooth 5.4 NFC சப்போர்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IR போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட OnePlus 13ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி அண்ட் இங்க 50% வித்தின் 13 மினிட்ஸ்லும் 100% வித்தின் 36 மினிட்ஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிடும். அண்ட் உங்களுக்கு 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு, 10 வாட்ஸ் ரிவர்ஸ் வயலிங் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் தட் இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு 100% ரீச் ஆகுதுன்னு ஒரு மேஜர் ரோலா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது போக இங்க வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, ரிவர்ஸ் வயலிங் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் ஹெவி யூசருக்குமே 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த வட்டமும் உங்களுக்கு ஹாசில்பிளோட டைப் பண்ணி சென்டர்ல அங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல உங்க சென்டர்ல அந்த ஹாசில்பிள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தட் இங்க பிரைமரி சென்சார் 50 MP ஒரு சோனி சென்சார் LYT808 சென்சார் வித் OIS சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP டெலபோட்டோ லென்ஸ் வித் 60x வரைக்கும் உங்களுக்கு ஹையரா ஜூமிங் பண்ணிக்கலாம், 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு சென்சார் 50 MP அல்ட்ரா வைட் சென்சார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல 30 MP செல்ஃபி கேமரா. சோ தட் இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே நம்மளால 4K 30 and 60 frames seconds வித் EIS சப்போர்ட்டும் இருக்கு. ஹையஸ்ட் 8K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இந்த மொபைல் பொறுத்தவரை டே லைட்டா இருக்கட்டும், நைட் கண்டிஷன்ஸா இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு இன்டோர்லயும் நல்லாவே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். டீடைலிங் அருமையா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. அது போக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாவே உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். அது போக ஒரு சில ஜூமிங் பண்ற ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்மளால ஒரு சில இமேஜஸ் நல்லா கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியுது. நிஜமாவே அதோட அவுட்புட்டுமே அருமையா வருதுன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க கொண்டு வந்திருக்காங்க அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் ஷாட்ஸ் குட் நல்லா இருக்குங்க. OnePlus 12 இங்க காட்டிலும் இங்க OnePlus 13ல கேமரா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல எப்பயும் போல இந்த வட்டத்துக்குரிய ஸ்னாப்டிராகனோட ஃபிளாக்ஷிப் சிப்செட் ஒரு 3nm ஆர்கிடெக்ட்ல 8 எலைட் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 830. சோ தட் இந்த சிப்செட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும். அது போக இந்த 9400 பெருசா இந்த 8 எலைட் பெருசா அப்படின்னு ஒரு கேள்விகள் வந்தா டே டு லைஃப்ல இந்த ரெண்டு சிப்செட்டும் பொறுத்தளவு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரிய போறது கிடையாது. ஆனா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் வயசுல பார்க்கும்போது இதுல பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அதிகமாகவும் இதுல கம்மியாகவும் இல்ல ஒரு சில த்ரெட் லிங்க்ஸ் பண்ணும்போதோ இல்ல ஒரு சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒரு சில டிஜிட்டல் வைஸ் ஸ்கோர்ல பார்க்கும்போது நான் பெருசு இல்ல நான் பெருசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர ஆனா டே டு டே லைஃப்ல ரெண்டு ப்ராசஸராலுமே உங்களால எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் விளையாட முடியும். உங்களுக்கு நல்ல ஒரு கஸ்டமைசரான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த ரெண்டு சிப்செட் மூலமா கிடைக்கும். அதனால இது பெருசா அது பெருசா நீங்க பஞ்சாயத்து கிடையாது. இந்த மொபைல இந்த சிப்செட் எப்படி இருக்கு அது மட்டும்தான் நம்ம புரிதல் நம்மளோட தெளிவு இருந்தா கண்டிப்பா ஒரு அல்டிமேட்டான சிப்செட் நம்ம கையில ஒரு போன்ல இருக்கும்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த சிப்செட் இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையை இங்க OnePlus நல்லாவே டியூன் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதை தவிர்த்து இந்த போன்ல உங்களுக்கு டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடன்சி முதற்கொண்டு இந்த போன்ல நல்லாவே பிஹேவ் ஆகுது இந்த சிப்செட் செக்மெண்ட்டை. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த OnePlus 13 ஒரு வழியா இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணிட்டாங்க. போன வருஷம் கன்சிடர் பண்ணும் போது கிட்டத்தட்ட பிரைசிங் ஒரு 2000 ரூபா ஒரு 3000 ரூபா தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிறைய கார்டு ஆஃபர்ஸ் அதாவது ஐசிசில கார்டு ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் இது மாதிரி ஒரு ஸ்பெக்ஸோட இந்த வருஷத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு அப்கிரேடா நல்ல ஒரு பிளாக்ஷிப் போனா OnePlus இந்த வட்டம் 13ஓட அப்கிரேடா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் கேமரா நல்ல குட்டா இருக்கு, டிஸ்பிளே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் சாஃப்ட்வேர் கார்டு சூப்பராகவே இருக்கு. சிப்செட்டோட ஆப்டிமைஸ் நல்ல ஃப்ளூயன்டா இருக்கு. இந்த கிரீன் லைட் யூசஸ்க்கு லைஃப் டைம் வாரண்டி இந்த 13R-க்கும் 13க்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த வருஷம் இந்த மேக் சார்ஜிங் சப்போர்ட் வித் உங்களுக்கு இந்த சர்க்கிள் ஷேப்ல ஒரு வித்தியாசமான ஒரு இனோவேட்டிங்கான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல
உங்களுக்கு சார்ஜரிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக எப்பயும் போல அவங்களோட கேசஸ் ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஆஃப் கேசஸும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோடையும் அண்ட் டிசைன்ல ஒரு சின்ன ஒரு மைனர் சேஞ்சஸோட இந்த வட்டம் OnePlus 13 ஒரு அக்ரிஸான செக்மெண்டோட இந்த வருஷம் 1TB வேரியன்ட்டும் இந்த இந்தியன் ரேஞ்சில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இந்த OnePlus 13 ஒரு அட்டகாசமான ஸ்பெக்ஸோட ஒரு அட்டகாசமான பிரைசிங்கோட வேற லெவல்ல இந்த வட்டம் கலா இறக்கிருக்காங்க இந்த OnePlus 13 மொபைலை பொறுத்தளவு. இந்த OnePlus 13 இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசிருப்போம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.